ஹலோ மீட் மிஸ் மித்ரன். நான் தான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பேச வேண்டிய ஒரு வீடியோ. பட் மறுபடியும் வழக்கம் போல் நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் வந்து பேச போகிறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ ஆன் பண்ணுற வரைக்கும் எனக்கு சத்தியமாக இந்த நோட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பேசி ஆகணும், இது பேசினதுக்கப்புறம் இது பேசணும், இப்படி கொண்டு போகணும், அதெல்லாம் எனக்கு ஆன் பண்ணோமா ஃப்ளோவில் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆள் தான். ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டேன். அது என்ன கான்செப்ட், அந்த ரீல்ஸ்னால அந்த கான்சிக்வன்சஸ் என்ன. நான் மீட் மிஸ்டர் மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் கூட ஒரு ட்ரால் வீடியோ போடும்போது இந்த பாட்காஸ்ட்டை நான் கூடி சீக்கிரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத நான் ஜென்யூனாக எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறக்காமல் இந்த பாட்காஸ்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு என்ன தோணுதோ ஒரு ஃப்ளோவில் நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டில் கேட்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹெட்செட்டை போட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், பாட்காஸ்ட் அது பாட்டு ஓடிட்டு இருக்கட்டும். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பண்ணினேன். எத்தனை நாள்ரா வேலை செய்வீங்க நீங்கள்? இன்னமாடா இந்த வேலையை முடியல? நானே என்னைக்காவது ஒரு மூடு வந்து வீடியோ எடுக்க உட்காடுறேன். சோம்பேறிடா நான், ஏன்டாடு பண்ணுறீங்க. பட் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வேணா அந்த சவுண்டை தாண்டி உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. பட் எங்கள் கான்செப்ட் சிம்பிளுங்க. அந்த பாட்காஸ்ட் நான் சிம்பிளாக முடிச்சிடறேன். அப்போது இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு கான்செப்ட் போட்டேன். மஞ்சு மேல் பாய்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை குணா கேவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ மாதிரி போட்டு, அதில் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து குணா கேவுக்குள்ளே விழுந்துடுற மாதிரி சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி போட்டு, அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கிங் தியர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டு குணா கேவ் ஆஃப்டர் வாட்சிங் மஞ்சு மேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நிறைய பேர் அதை ரிசீவ் பண்ணாங்க. பயங்கரம் 2 மில்லியன் வியூஸ்லாம் போச்சு. நிறைய லைக், நிறைய பேர் சிரித்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் அந்த ஒரு சில பீஸுங்க இருக்கும், அதுங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் புரியாது. இது ஹியூமரா அதுவும் தெரியாது, இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதுவும் தெரியாது. இப்போ அந்த ஒரு சில பீஸுங்கிட்ட என்ன பிரச்சனை, நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 2-3 கமெண்ட், அதில் குறிப்பிட்டு ஒரு 2 பேர் வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பையன் கான்செப்ட் சூப்பருங்கண்ணா, இன்னொரு கப்புள்ஸ் ஒருத்தங்க வந்து இதெல்லாம் ஒரு கான்செப்டா, ஐ கான் டேக் திஸ் அஸ் அ கான்செப்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பெரிய கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த பையன் நானே டிஃபெண்ட் பண்ணல, அந்த பையன் ஏதோ டிஃபெண்ட் பண்ணுறேன்னு போய் அந்த பையன் ஏதோ பெருசாக பேசி அவங்க பேசி 2 பேரும் கப்புள்ஸ் ஒரு பக்கம், ஒரு பையன் தனியாக ஒரு பக்கம், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். டேய் அதுதான்டா க்ரீப்பியாக இருக்குது, என் கான்செப்ட் கூட அவ்வளோ க்ரீப்பியாக இல்லை. அப்போ என்னடா மைண்ட் செட் உங்களுக்குலாம்? நார்மலாக ஒருத்தன் கருத்து சொன்னால் அதை ஏற்றுக்கிற மைண்ட் செட் கூட உங்களுக்கு கிடையாது. நான் கருத்து சொல்கிறத சொல்ல, அந்த கமெண்ட்டில் சொல்கிறேன். அந்த கமெண்ட்டில் ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னு ஒருத்தங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க எந்த அளவுக்கு ஜென்யூனாக சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே பிடிக்கல அப்படிங்கிறத பெரிய இந்த பொலிட்டிஃபைங்காகவும் ரொம்ப ஹார்ஷாகவும் சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் நம்மளோட முன்னூறு ஃபேஸை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். அப்படி தான் ஒரு பொண்ணு வந்து, இத்தனைக்கும் அவங்க மீடியாவில் தான் இருக்காங்க, அவங்க யாருன்னா தெரியாது. ஒரு பொண்ணு அந்த ரீல்ஸை நிறைய பேர் அதுக்கு அப்ரிஷியேஷன் ரீல்ஸ்லாம் போட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ரீச் தான். ஓகே, அப்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இது ஒரு டார்க் ஹியூமர் அப்படிங்கிறது புரியுது. அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமே. அதில் ஒரு பொண்ணு மட்டும் வந்து அந்த ஒரு ரீல்ஸை அந்த பொண்ணோட ஸ்டோரியில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கெல்லாம் நீ படைச்சிருக்கவே கூடாது, அண்ட் பீப்புள் சே யூ கான்ட் டேக் திஸ் அஸ் அ ஜோக், இது ஒரு ஜோக்கா, எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை டீஃபேம் பண்ணுற ஒரு மேல் ஜெனட்டிக் ஆளினா அப்போ என்ன எலவோ என்னைய ரொம்ப டீஃபேம் பண்ணி அவங்க ஸ்டோரியே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்தேன், ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு யோசித்தேன். வழக்கம் போல், ஏன்னா நம்ம நிறையா கமெண்ட்ஸு, நிறைய ஹேட்டட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. இப்போல்லாம் ஏதாச்சும் அசிங்கமாக மெசேஜ் அனுப்பிச்சாலும் அசிங்கமாக பிக்ஸ் கொண்டு அனுப்புகிறானுங்க. அதெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அடுத்தடுத்து கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு மெச்சூர்ட்னஸ் வந்துச்சு. பட் இது வந்து எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப ஹிட் மீ ஹார்ட். ரொம்ப நாள் அமைதியாக இருந்தனால இந்த மெசேஜை பார்க்கும், அதுவும் ஸ்டோரி வச்சு நம்மளை மென்ஷன் பண்ணி, இதில் அந்த பொண்ணோட இன்டென்ஷன் 2 விஷயந்தான். ஒன்று, ஒரு நெகட்டிவாவாச்சு அந்த பொண்ணை நம்ம நோட்டீஸ் பண்ணணும், அட்டென்ஷன் சீக்கர், அதோட இன்டென்ஷன் ஒன்று. அப்படி இல்லை, 2வது உண்மையிலுமே ஜென்யூனான இன்டென்ஷன், அந்த பொண்ணுக்கு ஜென்யூனாக அந்த கான்செப்ட் பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு டீசெண்டாக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கல, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாமே டோலரு, ஏன்னா இந்த கான்செப்ட் இப்படி போர்ட்ரே ஆகுது, ஸோ இது இப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிப்பாங்க ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு எனக்கு அமைச்சிருந்தா கூட நான் வந்து சரி அதை கண்டிப்பாக யோசிக்க தோணும் எனக்கு. ஜென்ரலாக நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன். ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், இது நார்மல் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். ஒரு சர்வர் இருக்கார், இங்கே வா, இந்த டேபிள் துடைக்க மாட்டியா அப்படின்னு அதட்டி அவங்ககிட்ட வேலை வாங்க இருக்கும். ப்ரோ இங்கே வாங்களேன், பாருங்கள் கொஞ்சம் டக்குன்னு பசிக்குது ஆல்ரெடி, இன்னும் நீங்கள் துடைக்காமல் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்களேன் அப்படின்னு பொலைட்டாக பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை பொலைட்டாக அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்தை ஹார்ஷாக அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஈகோக்கு தீனி போட்டு ஆப்போசிட்டில் இருக்கவனா நம்ம வந்து நீ நான் தான்டா, நீ என்னடா
அதுக்கு தான் நம்ம தீனி போடுறோம். அதுக்கு சொல்யூஷன் வேகமாக கிடைக்காது. அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஹிட் ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், துடைக்கிறேன்டா அப்படின்ட்டு அவன் ஏனோ தானோ அப்படின்னு தொடச்சிட்டு போவான். நம்ம பொலைட்டாக அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன், ஏன்னா அவன் வேகமாக வருவான். சார் கண்டிப்பாக சார் தொடச்சிடுறேன் சார், சார் ஓகே சார், இப்போ சார் ஆர்டர் சார், நான் அவங்க வர சொல்கிறேன் சார், டக்குன்னு அது நடக்கும். ஏன்னா நம்ம அவனை மதிக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு அது தெரியுது. இப்போ உங்களுக்கு சொல்யூஷன் வேணுமா, இல்லை நீ பெரிய புழுத்திங்கிறத காமிச்சிக்கணுமா? இங்கே கேள்வி அதுதான். சில இடங்களில் அது தேவை தான், நம்ம பெரிய காமிச்சாதான் கீழே வந்து சில பேர் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஐ அக்செப்ட். ஆனால் ஜென்ரலாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம சொல்யூஷன் சீக் பண்ணுறோம் அப்படின்னா நானே சொல்கிறேனே, அவங்க ஜென்யூனாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நானே அதை யோசிக்கக்கூடிய ஆள் தான். சரி ஓகே, நம்ம இந்த ஆங்கிளில் போட்டிருக்க போது அவங்க இப்படி நினச்சிட்டாங்க போல். இல்லை சிஸ்டர், நான் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த ரீல்ஸே போட்டேன், இது ஒரு ஹியூமர், டார்க் ஹியூமராக எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் ஹியூமராக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன். எடுத்தோடனே ஒரு பொலிட்டிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு என்னை டேக் பண்ணி, இவன்லாம் ஒரு மனுஷனா, ஆச்சா போச்சா, இப்படி தான் இருக்குது மேல் ஓரியன்ட் சொசைட்டி, ஃபீமேல் ஓரியன்ட் சொசைட்டி. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஜெண்டருக்காக போராடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா ஜெண்டர் பயாஸே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அதுதான் உங்கள் ஆயுதமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீ கீழே நான் மேலே அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நொய்யின் லொட்டு லொசுக்கு நசுக்காக தான் தெரியும். எதை பார்த்தாலும் அதில் ஒரு குறை தெரியும், எவன் என்ன பண்ணாலும் அதில் ஒரு குறை தெரியும். இப்போது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் சேரை பின்னாடி இழுத்து ப்ளீஸ் டேக் யூர் சீட் அப்படின்னு சொன்னால் கூட ஏன் எனக்கு இழுக்க தெரியாது, ஐ இண்டிபெண்டன்ட் விமன் உங்களுக்கு சொல்ல தோணும். அந்த ஆக்டில் இருக்கிற ஒரு கைண்ட்னஸ், ஒரு அன்பு உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃபெமினிஸ்ட்டாக இருக்கணும், நீங்கள் வந்து அந்த ஃபீமேல்ஸ்க்கான இதுக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா அது ஃபெமினிஸ்டே கிடையாது. ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்காக போராடுறீங்கன்னா அது ஃபெமினிசம். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வருதா? இங்கே ஃபீமேல்ஸ் தான் மேலே விட ஃபீமேல் தான் மேலே, இல்லை நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் உங்களோட பெரிய ஆளாக வரோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க, நீங்கள் அதுக்காக போராடுறீங்க, அப்படி இறங்குறீங்க அப்படின்னா அது ஃபெமினிசமே கிடையாது. அது ஃபெமினிசம்ங்கிற பேரை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது கிடையாது. இங்கே ஜெண்டர் பயாஸே கிடையாது. ஒரு உண்மையான ஃபெமினிசம் ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு தப்பு நடக்குது, ஒரு பையன் வந்து நார்மலாக நின்றுக்கிட்டு இருக்க ஒரு வண்டியில் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டியை இடிச்சிட்டா, அது இந்த பொண்ணு மட்டும்தான் பார்க்குறா. ஒட்டுமொத்த க்ரௌடே அந்த பையன் மேலே குறை சொல்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணானா, நான் பார்த்தேன் அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு இந்த பொண்ணு சொன்னானா அவள் ஒரு பர்ஃபெக்ட் ஃபெமினிஸ்ட்னு அர்த்தம். ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஜெண்டர் பயாஸ் இல்லைன்னு போராடுறது தான் ஃபெமினிசம். என்னது பெருசுன்னு போராடுறது அது கிடையாது. இங்கே நிறைய பேர் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய மிஸ்லீட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவே பார்த்துட்டு மற்றவனையும் நம்மளும் வாழாமல் மற்றவனையும் வாழ விடக்கூடாதுன்னு நீங்கள் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து உஷாராக இருங்க. சூஸ் யுவர் கேர்ள் ஆர் பாய் ஆர் யுவர் சரௌண்டிங்ஸ், யுவர் சர்க்கிள் வைஸ்லி. யுவர் வைப் அட்ராக்ட்ஸ் யுவர் ட்ரைப். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் வைபே செட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியோடு உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். பி ஓப்பன் டு லேர்னிங். ஏன்னா வாழ்க்கை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை வென் யூஆர் பீயிங் ஓப்பன் டு லேர்னிங், நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. யூ கீப் ஆன் கோயிங் ஸோ மெச்சூர்ட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு உங்களோட மென்டல் பீஸை காப்பாற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக மாறும். ஸோ நீங்கள் சரி கம்மிங் பேக் டு பாயிண்ட், இப்போ அவங்க அதை வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு மாதிரி இருந்தால் அதை இக்னோர் பண்ணியிருப்பேன், நீ சரி இப்போ அப்படின்னு போயிருப்பேன். இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பேன். எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா நான் பொறுத்து அமைதியாகவே நிறைய இடத்துல வந்துட்டேன். என்னோட அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் டக்குன்னு அது ஒரு கட்டத்தை உடஞ்சிருச்சு, என்னால் முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், அவங்களோட ஸ்டோரியை மறுபடியும் என்னோட ஸ்டோரியில் டேக் பண்ணி நான் அதை பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ லைட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன். ரொம்பலாம் ரிக்ரெட் பண்ணல, லைட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிருக்கலாமே மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தன் சாணி அள்ளி நக்கிறான் அப்படிங்கிறக்கோசரம் நான் சாணி அள்ளி உனையோட நான் நிறையா சாப்பிட முடியும்னு சாப்பிட்டா அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ப்ராப்ளமாக போகுது. ஸோ நம்மளுக்கு கிட்ட கிளாரிட்டி, சாணி அள்ளி சாப்பிட்றியா, வா சூப்பர்ப்பா, நீ சொல்கிறதான் கரெக்டு, சாணி இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடுங்க. கம்மிங் பேக் டு பாயிண்ட், நான் இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சு நான் வந்து கொஞ்சம் புலிஃபையிங் பண்ணிட்டேன். நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு ரீல்ஸை பார்த்து ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நீ இந்த மாதிரி ஒரு நல்ல கிரியேச்சர்ஸை படைச்சிருக்க கடவுளே, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ டு கிரியேட் சச் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக நான் வந்து ஒரு இது போட்டுவிட்டேன். அப்புறம் யோசித்தேன், அப்புறம் ஒரு 1 or 2 hours இருந்திருக்கும் அந்த ஸ்டோரி. அப்புறம் நானே டெலிட் பண்ணிட்டேன், வேண்டாம் நமக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த கான்செப்டுக்கு வருவோம். நான் வந்து ஒரு பையன், தெரிஞ்சோ தெரியாமலோ பிறந்தோளச்சிட்டேன். நான் இப்போ ஒரு பையன் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் யோசிக்க தோணும், நான் ரீல்ஸ் போட தோணும். ஒரு மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்க்குறேன், அதை வச்சு ஒரு கான்செப்ட் யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அப்படின்னா
அது நான் க்யூட்டாக பண்ணது தான். இப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பாய் ஃப்ரெண்ட், நம்ம உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஏதாச்சும் நொய்யு பேசிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கேவை கொண்டு போய் நான் அவனை உள்ளே தள்ளி விட்டேன், அப்போ அடி என்னை பிடிச்ச 7 சனி ஒளிஞ்சுதுடா அப்படிங்கிறது அந்த க்யூட்டாக அதுக்குள்ளே அது அடங்கும் அந்த கான்செப்ட் அப்படின்னு நினச்சி தான் பண்ணதை தவிர்த்து இப்போ ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா, இவளோட நம்ம பெரிய டாக்ஸிக்காக இருக்கணும், இருடி உன்னை குழிக்குள்ளே தள்ளி விட்றேன், அந்த ஆங்கிளை நான் பண்ணல. அப்போ நீங்கள் அந்த ஆங்கிளை ஏன் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த நிறைய பேர் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கான்செப்ட். ஆனால் அந்த ஒரு சில பீஸுங்க புரிஞ்சுக்கல. இந்த ஒரு சில பீஸுங்களோட பாஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எவனோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துருப்பாளுங்க, எவனோ ஒருத்தன் அந்த மேல் டாமினேஷன் காமிச்சிருப்பான். அதை விட்டு வெறுத்து வெளியே வந்து ஒட்டுமொத்த ஜென்ஸும் இப்படி தான், ஒட்டுமொத்த மேல் கம்யூனிட்டி இப்படி தான்ட்டு எல்லா ஆம்பளைங்களையும் வெறுத்து, ஆம்பளைங்க பண்ணக்கூடிய எல்லா செயலையும் வெறுத்து, அது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே புரியாமல் அவங்களே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்லதே ஒருத்தன் பண்ணாலும் அது நம்மளுக்கு கெட்டதாக தான் படும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம சந்தேக பார்வையாக பார்க்க தோணும். இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? உன யார் போய் ஏமாற சொன்னால்? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா ஏமாத்தினவனை திட்டுறதை விட்டு போட்டு ஏமாந்தவங்களை திட்டுறியன்ட்டு. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஏமாறுறக்கு ஆள் ரெடியாக இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, பஞ்சமே இருக்காது. என்னைக்கு இந்த உலகத்தில் ஒருத்தங்க கூட ஏமாறுறக்கு ரெடியாக இல்லையோ, உஷாராக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக எவனாலும் ஏமாற்ற முடியாது. ஸோ எதிரானதாலும் அடிப்படை காரணம் நம்ம தான் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி அவங்ககிட்ட ஏமாந்து ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு செயல்னாலையோ இல்லை ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்னாலையோ இந்த ஆண்களை வெறுத்து இந்த வெளியே வர ஆளுகளை இவளுக்கு தான் பார்க்குறதெல்லாம் நொட்டமாக தெரியும், பார்க்குறதெல்லாம் குத்தமாக தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்ல, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எனக்கு கூட ஆண்கள்னால ஏமாந்த சில பெண்கள் தெரியும், எனக்கும் தெரியும். தேர் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கசின்ஸாக கூட இருக்காங்க, எனக்கும் சில பெண்கள் தெரியும். என்னைய யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கூட எனக்கு தெரியும். பட் அந்த பொண்ணுமே ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்ட ஒரு பொண்ணு தான். இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பெண்கள், நான் பார்க்குற பெண்கள் ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கம்யூனிட்டியவோ இல்லை பார்க்குற எல்லா விஷயத்தையும் தப்பாக பார்க்குறதோ இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. தே ஆர் பீயிங் ஸோ மெச்சூர்ட். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் விமென்ஸ், இந்த ஆல் விமன் இப்படி இருக்கிற பெண்களும் இருக்காங்க. பட் அதில் இந்த ஒரு சில இதை தான் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் ஒரு பொண்ணாக இருந்து இந்த பாட்காஸ்ட்டை நான் கேட்டேன், ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். நம்ம எப்பயுமே மற்றவங்களோட ஷூஸில் நின்று யோசித்து பார்த்து தான் நம்ம ஒரு ஆக்ட் இறங்கணும். ஸோ இப்போ நான் இப்படிலாம் சொல்லும்போது எந்த பாயிண்ட்லையுமே இப்போ வரைக்குமே நான் உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி பேசலன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். பட் அதுலேயுமே நான் இன்னும் கான்ஷியஸாக இருக்கேன், நான் உங்களை சொல்லலை, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அதனால நாங்களும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். நார்மலாக கூட ஒரு கான்செப்ட் கூட பேச முடியல, ஒரு கருத்து பேச முடியல, ஒரு இப்போ எதுவுமே பண்ண முடியல, பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்படுறாங்க நிறைய பசங்க இங்கே. அதுக்காக நான் சொல்கிறேன், இப்போ அந்த கான்செப்ட் ரீல்ஸ்க்கு இது தாங்க மேட்ரு, இவ்வளோ தான் மேட்ரு. அதனால் நான் இப்படி தான் யோசித்தேன். இப்போ நான் ஒரு பொண்ணாக இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கான்செப்ட் நான் எப்படி எடுத்திருப்பேன்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கிங் தேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டு குணா கேவ் ஆஃப்டர் வாட்சிங் மஞ்சு மேல் பாய்ஸ், ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த ரீல்ஸ் எடுத்திருப்பேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ, ஒரு பையன் கூட கீழே வந்து இந்த ரீல்ஸ் டாக்ஸிக்காக இருக்குது, பசங்க கம்யூனிட்டியை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க, ஏன் பசங்களை நீங்கள் நொட்டணும், ஏன் பசங்களை நீங்கள் கேவுக்குள்ளே தள்ளி விடணும், எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அது அட் த எண்ட் ஆஃப் த டே அது ஒரு ஹியூமர், அது ஒரு ஜாலி. ரீல்ஸு பார்த்தோம், இந்த ரீல்ஸை பார்த்து 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி குணா கேவுக்கு போய் அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட் தள்ளி விடுவான். அறிவு இருக்குதா? எவனாச்சும் தள்ளி விடுவானாடா? டே 5 அறிவு உள்ள என் மாறா கூட அதை பண்ணாதடா. ஏன்னா அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அடித்தாலும் பிடிச்சாலும் அது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தான் ஒரு கற்பனையாக ஒரு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை கழட்டி விட்றோம், ஒரு குட்டி ரிலேட்டபிள் திங் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி யோசித்து ஒரு ஹியூமரஸாக பண்ண ஒரு கான்செப்ட் சப்ப மேட்டராக அது. அதுக்கு போய் நொய்யி லொட்டு லொசுக்கு ஆச்சா ஓச்சா யூ கான்ட் ஈவன் டேக் அ ஜோக்குன்னு எங்களை சொல்கிறீங்க, பட் இஸ் திஸ் அ ஜோக், திஸ் இஸ் அ ஷிட். என்ன மயிறு ஷிட்டு? ஏன் ஒரு பையன், இப்போ அதே பையன் அந்த குணா கேவுக்குள்ளே விழுந்தா இந்த ஷிட்டுன்னு கமெண்ட் பண்ண எல்லாருமே சந்தோஷப்படுவாளுங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தேர் பாஸ்ட் வாஸ் பேட். ஸோ ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தெம். அட் த எண்ட் ஆஃப் த டே இப்பயும் சொல்கிறேன், என்னோட லவ் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் சேம் தான். இப்போ நீங்கள் ஷிட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணாலும், திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் கான்செப்ட்னு கீழே கமெண்ட் பண்ணாலும், என்னோட லவ் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன் சேம் தான். அதில் மாற்றம் கிடையாது. எனக்கு வெறுப்பு மாரிலாம் கிடையாது. இப்போ நீ ஷிட்டுன்னு கமெண்ட் பண்ணனா உடனே வெறுக்கிற ஏஜ்லாம் தாண்டிட்டேன், கோவப்படுற ஏஜ்லாம் தாண்டிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், அதையும் தாண்டி அப்போ நான் ஏன் ஸ்டோரி வச்சேன் அப்படின்னா அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் தான். ரொம்ப பொறுமையாக இருக்கான ஒருத்தனையும் ஸ்டோரி வச்சு அவன் பாப்பான்னு தெரிஞ்சவனை மென்ஷன் பண்ணி பெரிய புளுத்தியாட்டம் ஸோ இவன்லாம் ஒரு ஆளா, இவன்லாம் இப்படி பண்ணுறான் பொண்ணு. அப்போ அப்போ என்னை நீ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற டோட்டல் உன்னோட ஆடியன்ஸுக்கே நான் தப்பானவன் கிடையாது. நான் அப்படி இருந்து நீ ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா நானே தப்பு பண்ணிட்டேங்க, அக்செப்ட், சாரி, லொட்டு லோஸ்க்கு பை அப்படின்னு போயிட்டே இருந்திருப்பேன் நான் பாட்டுக்கிட்டு.
ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல புலித்திஃபைங் விஷயத்தை காட்டணும்னு நினச்சிங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நானும் பொறுத்து பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் விட்டால் ரொம்ப ஏறி தோள்பட்ட மேலே நிறைய பேர் உட்காந்துப்பீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு மாட்டுச்சு. உனையோட நான் பெரிய புளுத்தி அப்படின்னு நான் காமிச்சிட்டேன். பட் தட்ஸ் ஓகே, ஐம் சாரி இஃப் தட் ஹர்ட்ஸ் யூ. என்ன இளவோங்க, இது தாங்க யோசிச்சதெல்லாம் பேசிட்டேன் நான். ஒன்றே உங்களுக்கு எங்கேயாச்சும் ஹர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஹர்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் பேசல. அது இன்டென்ஷனே கிடையாது. அண்ட் எனக்கு அந்த ஜெண்டர் பயாஸே கிடையாது. ஆம்பளை தான் இது பண்ணணும், பொம்பளை இப்படி தான் இருக்கும், எனக்கு அது கிடையாது. எனக்கு ஆல்ரெடி அந்த கிளாரிட்டி இருக்குது. அந்த கிளாரிட்டி இருக்க ஒருத்தனை பிடிச்சி நோண்டாதீங்கிற கோவத்தில் நான் பேசுகிறேன். அது இல்லாத ஒருத்தனை பிடிச்சி நோண்டுங்க, திட்டுங்க, அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. டே நீ ரொம்ப மேல் ஓரியன்ட் மைண்ட் செட்டில் இருக்கடா, அதை மாற்றிக்கோ, அப்படி புரிய வைங்க. என்கிட்ட கிளாரிட்டி இருக்கேன், என்னைய பிடிச்சி நோண்டாதீங்க. எனக்கு அதுதான் கோவமே. பார்த்தீங்களா, என்னைய செதுக்குன்னு ஒரு மனுஷன் எனக்கு கால் பண்ணு. சொல்லுங்கப்பா.